சிம்மம். சிம்மம் சொல்லி உடனே ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த 12 ராசியில் வரும். சிங்கம் இது வந்து ஸ்திரம் நிலையான அமைப்பு. தீ நெருப்புக்குரியவன், கிழக்கு திசை உடையவன், ஆண் கிரகம். இதை ஏங்க இதை இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, நெருப்பு மேசம் வந்து சரம் ஆரம்பிக்கும், நெருப்பு ஆரம்பிச்சுன்னா சர காட்டுத்தீ போல் போயிட்டே இருக்கும். ஆனால் சிம்மம் அப்படி கிடையாது. தன்னுடைய நெருப்பு குணத்தை ஸ்திரமாக ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்கும். இது எரிமலை போன்றது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு குழம்பு போன்றது ஒரே இடத்துல நிற்கும். வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரிமலை வெடிப்பது போல வெடிக்கும். செவ்வாய் அப்படி அல்ல, அவசரப்பட்டு அடிப்பான், சல்லுன்னு போயிட்டே இருப்பான். அது சரம். நெருப்பு ராசியில் சரராசி குணம் அப்படி தான் இருக்கும். அவன் போயிட்டே இருப்பான் மேசம். சிம்மம் அப்படி அல்ல, நின்று நிதானமாக படித்திருக்கும். சிங்கத்தை எடுத்துக்கங்களேன். அந்த சிங்கம் என்ன செய்யுங்களா, தன்னுடைய இடத்துல யாரையும் உள்ள விடாது. அப்படி வந்தால் பொறுமையாக நின்று பாயும். அவசரப்பட்டு பாயாது, பொறுமையாக நின்று பாயும். அதுதான் சிங்கத்துடைய குணம். அதனால தான் இந்த சிம்மத்தை வந்து இந்த அளவுக்கு வலுவாகிறாங்க. ஸ்திரம் நிறையானது, நெருப்பு, ஆண் ஜாதகம், ஆண் கிரகம், இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிம்மம் தான் ஒருத்தரை மேன்மைப்படுத்தவும், அதாவது ஒருத்தங்களை மேலே கொண்டு வரவும், ஒருத்தங்களை படித்திருக்கவும் இந்த சிம்மம் நன்கு பயன்படும். பொறுமையாக நின்று தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அனலை பயன்படுத்தி மேல் உச்சிக்கு வருவாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அரசியலில் பெரிய ஆளாயிட்டாங்க. சிம்மராசிக்காரங்களாம் சில பேர் வேலையில் வந்து, அதாவது தனியார் துறையில் வந்து நல்ல மேன்மையாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை வந்து நிலையாக நிறுத்தி கொண்டு வந்து அவசரப்படாமல், அவசரம் இல்லாமல் நிதானமாக வந்து மேன்மை அடைவார்கள். இதுதான் சிம்மம். இந்த சிம்மத்தை சார்ந்தவர்கள் 6ஆம் பாவகமாக வந்துவிட்டாலோ 8ஆம் பாவகமாக வந்துவிட்டாலோ மிக ஆபத்து. ஒரு லக்னத்துக்கு 6ஆம் இடம் வந்து சிம்மம், 8ஆம் இடம் சிம்மமாக வந்தால் பழியை பொறுமையாக இருந்து தீர்ப்பார்கள். அவர்கள் வந்து எந்த ஒரு பகையையும் மனதில் வைத்துக்கொண்டு தான் தீர்ப்பார்கள். ஆனால் நல்லவர்களும் கூட தனக்கு உதவி செய்தவர்களை மறக்க மாட்டார்கள். அதான் அங்கே முக்கியம். சிம்மம் அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டு, சிங்கத்துக்கே அந்த குணம் உண்டு. அதனால தான் ஒரு சின்ன கதை கூட படிப்பீங்க. ஒரு சிங்கம் போய் வலையில் மாட்டிக்கிட்டு அது வந்து எலி வந்து காப்பாற்றினுச்சு, அது எங்கேயோ ஒன்று சிங்கம் காப்பாற்றினுச்சின்னு ஒரு கதை சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஒரு 1ஆவதுல. இப்போ இருக்கிறவங்க படித்தாங்களோ இல்லையோ, அந்த காலத்தில் படிச்சிருப்பாங்க. சிங்கம் வந்து தன்னுடைய உதவி செய்தவர்களுக்கு நல்ல குணங்களுடன் நல்ல விதமாக அது மீண்டும் ஒரு உதவி செய்யும்.